நம்ம எல்லாருக்கும் நம்மளோட நெயில்ஸ் ரொம்ப அழகா, ஹெல்த்தியா, நீளமா வரணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும். அது என்னமோ நம்ம ஸ்கின்னுக்கும், நம்மளோட ஹேருக்கும் குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம நெயில்ஸ்க்கு குடுக்கவே மாட்றோம். இன்கேஸ் நான் சொல்ற டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட நெயில்ஸ் ரொம்ப ஹெல்த்தியா, பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம நெயில் கேர் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா, ப்ராப்பரா நெயில ட்ரிம் பண்றது. நெயில் ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு வந்திருந்தாலோ, இல்லன்னா நம்ம நெயில்ஸ ஒரு லூக் வார்ம் வாட்டர்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. அதே மாதிரி நம்ம கட் பண்றப்ப யூ ஷேப்லயோ இல்ல வி ஷேப்லயோ கட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கட் பண்ணோம்னா இன்க்ரோ நெயில்ஸ் வராம நம்ம மோஸ்டா ப்ரிவென்ட் பண்ணிடலாம். நமக்கு நீளமான நெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாள் கட் பண்ணாம அப்படியே விட்டோம்னா அது பார்க்கறதுக்கும் அழகா இருக்காது. நிறைய டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸும் நகத்துக்குள்ள போயிடும். அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷுவல் லுக் கொடுக்காது. ஸோ கரெக்டான டைம்ல அதை ப்ராப்பரா ட்ரிம் பண்ணிட்டாலே நம்ம நகம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ 2வது ஸ்டெப் என்னன்னா, நீங்க நெயில்ஸை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா அதை மாய்ஸ்சரைஸ் பண்ணி வைக்கணும். மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு நெயில் கிரீம்ஸ்னே நிறைய விக்குது. அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நம்ம மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்கிற வேஸ்லின் கூட அப்ளை பண்ணலாம். வேஸ்லினும் வாங்க முடியலனா எனி கைண்ட் ஆஃப் பெட்ரோலியம் ஜெல்லி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நகத்தை ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, இல்ல டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா நெயில்ஸ்லயுமே நீங்க அழகா அந்த பெட்ரோலியம் ஜெல்லி அப்ளை பண்ணிட்டு, இதே கால்ல இருக்க நகத்துக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாக்ஸ் போட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். 3வது ஸ்டெப் என்னன்னா, உங்க நெயில்ஸ் வந்து அதிக நேரம் தண்ணியில இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. பிகாஸ் ஒரு சில பேர் கார்டனிங் பண்ணுவாங்க, டெய்லியுமே சமைப்பாங்க, எல்லாம் அவங்களோட ஒர்க்கே வாட்டர் பேஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ உங்களோட நெயில்ஸ் வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்துச்சுன்னா ஈஸியா அது ரொம்ப வீக் ஆகிரும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ முடிஞ்ச அளவு அந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமா உங்களோட நெயில்ஸை ட்ரை பண்ணிடுங்க. உங்களோட ஃபிங்கர்ஸ்க்கு நடுப்புறே நீங்க ட்ரை பண்ணிட்டீங்களா உங்களுக்கு இன்னுமே பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்லை உங்களால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியலன்னா நிறைய க்ளவுசஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் க்ளவுசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிங்கன்னா நம்மளோட நெயில்ஸை நம்ம நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து. ஸோ 4th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெயில்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம எப்பயுமே நெயில் பாலிஷ் போட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இல்லாமல் எப்பயாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு மட்டும் நம்ம போட்டுட்டோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டோ அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட நெயில்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். 5th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட நெயில்ஸ் வந்து தயவு செஞ்சு கடிக்காதீங்க. பிகாஸ் ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்பையோ, ஆங்ஸைட்டியாக ஃபீல் பண்ணுறப்பையோ, இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறப்பையோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சப்கான்ஷியஸாகவே அவங்களோட நெயில்ஸை கடிப்பாங்க. அது வந்து நம்மளோட நெயில்ஸ்க்கும் நல்லது கிடையாது. சொல்லப்போனால் நம்ம நெயில்ஸை இன்னும் ரொம்ப வீக் ஆக்கிரும், அதோட ஷேப்பையே மாற்றிடும். ப்ளஸ் நம்ம நெயிலும் இன்ஃபெக்ட் ஆகும், நம்ம பல்லுக்கும் அது நல்லது கிடையாது. ப்ளஸ் அது ஒரு நல்ல ஒரு ஹைஜீன் ப்ராக்டிஸும் கிடையாது. ஸோ நெயிலை கடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு டிப் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் ஒரு இமேஜ் வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி உங்களோட நெயில்ஸ் இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் நெயில் கிளப்பிங்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து நார்மலாக இருக்க நெயில்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் ஒரு கர்வேச்சர் இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹார்ட்லேயோ இல்லைனா லங்ஸ்லேயோ எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஒரு வாட்டி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பிகாஸ் அந்த கிளப்பிங் என்ன கிரேடில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படிங்கிறத உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நெயில்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.